இந்த பாரு மலரு, இன்னைக்கு நீ உங்க அப்பாவாண்ட பேசிக்கினது ரொம்ப தப்பு தெரியுதா? எங்களுக்கு மனசுக்கே ஒப்ப மாட்டேங்குது. நாங்க கிளம்பிக்கிறோம். யோ, நல்லா துணுட்டோம்ல, கிளம்புங்க. என்னது, வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஆமா. இங்க பாருங்க, இனிமேல் இதான் நம்ம வீடு. முதல்ல வீட்டுக்கு போய் நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம இனி இங்கதான் இருக்க போறோம். என்னது, இங்க இருக்க போறோமா? என்ன மலரு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்க அப்பா ஏற்கனவே மனசு நொந்து போய்கிறாரு. நம்ம இங்க இருக்க போறோம் சொல்லுங்கிற. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவராண்ட போய் அப்படியா பேசுவ? இது பாரு, நகைய பேங்க்ல இருந்து எத்தாடும் போது என்ன சொன்ன? சொல்லு மலரு, என்ன சொன்ன? அது அவங்களோட நகை. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது அவங்களுக்கு உதவும் தானே சொன்ன. இப்ப அந்த நகையை வித்து தானே அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டின. இப்போ என்னடானா, நான் கடனா தான் குத்தேன், எனக்கு காசை திருப்பி குத்துடு, இல்லனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ராங்கா பேசுற அவராண்ட போய். ஏய், இப்படி பேசுறிய, உன் அண்ணனுங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா மலரு, நீ உங்க அண்ணனுங்களை பத்தி அம்மா சொல்லிப்ப. இன்னைக்கு நீ அதைத்தானே பண்ணிக்கிற. மலரு, நீ இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மலரு. நீ பாண்டிய கண்ணால மூச்ச நாள்ல இருந்து படிச்ச பிள்ளையா இருக்கேன்னு நீ சொல்றத மட்டும்தான் நாங்க 3 பேரும் பால் மாறாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஹா மா, வேணாம்மா, வேணாம். பெத்தவங்க மனசு நொந்துச்சுன்னா அது பாவம்மா. மா, நீ வேலையா உங்க அப்பாண்ட போய் மன்னிப்பு கேளு. அப்புறம் நாமெல்லாம் கிளம்பலாம். ஆமா, போய் கேளு. அப்புறம் எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல மிச்சம் மீதி ஏதாவது பேச வேண்டியிருக்கா? அதையும் சொல்லிடுங்க. அதெல்லாம் பார்த்தும் இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என்ன பார்த்தா எங்க அப்பா கொடுத்த காசை வசூல் பண்ண வந்த மாதிரி தெரியுதா? என் அப்பாவும் அம்மாவும் நல்லா இருந்த காலத்திலேயே அவங்கள படாத பாடுபடுத்தி அவங்க கையில இருந்த மொத்தத்தையும் புடுங்கிட்டு தான் விட்டானுங்க என் அண்ணனுங்க. இப்போ கடைசியில இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு மேல அவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எதிரா என்ன செய்ய போறானுங்கன்னு பார்க்கவும், அதுல இருந்து அம்மாவையும் அப்பாவையும் எப்படி சேஃபா பாத்துக்கணும்னு தான் நான் இந்த டிராமாவே போட்டேன். மலரே, மாஸ்டர் பிளான் போடுகிறியா மலரே? அப்படியே அவங்க சும்மா இருந்தாலும் அந்த ராஜா மாமியாரும் தனிகாச்சலமும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நோண்டி விட்டு ஏதாவது பண்ணணும் தான் இருப்பாங்க. அதனாலதான் நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சரிதான் மலரே. இங்க பாரு, இத்தனை நாளா அவங்க என்னை ஏத்துக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த சந்தர்ப்பத்தினால அவங்களுக்கு பக்கத்திலே இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐயோ மலரு, நாங்க பாருமா இதெல்லாம் யோசிக்காமையே போயிட்டோம். அம்மா, என்ன இருந்தாலும் பச்சை புள்ளதாமா. ஆமாயா, ஆமா. அப்போ எப்படி நம்ம எல்லாரும் இங்கே இருக்க போறோமா? இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல மாமா, உங்க 3 பேரையும் பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும்? ஐயோ, என் சரிதாம்மா மலரு. அதான் எல்லாருமே இங்க இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரிம்மா. ஆனா மலரு, நீ இந்த மாதிரி எதனா உன்னை யோசிச்சிருப்பேன்னு நீ கீழே குந்தின இருக்கும் போது நீ பேச சொல்ல உள்ள ஏதோ தட்டுச்சு. ஓ, யார் நீ? இல்லடா, மெய்யால் வேதாண்டா. மலர் கண்ணு, அண்ணனையும் அண்ணியையும் காவாந்து பண்ணா இன்னாலா செய்யணும்னு சொல்லு. நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிறோம். அவங்கள எப்படின்னா காப்பாத்தணும். பாவம் கண்ணு. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம். எங்க அப்பா பாக்குறதுக்கு தான் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சிட்டு இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள
ரொம்ப உஷாரா கவனிச்சிட்டு இருப்பாரு. அதான் நான் பார்த்தனே. எவ்வா வீட்ல இருக்கும்போது நம்ம எல்லாரும் முகத்தை எப்பவும் டெரரா தான் வச்சிட்டு இருக்கணும். ஓ சரிம்மா சரிம்மா. அதே நேரம் நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கறதையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க இருக்கிறது நமக்கு முக்கியமான வேலை. இதுக்கு நடுவுல உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்பப்ப எங்க அண்ணனுங்க, அண்ணிங்க, அண்ணன் மாமியாரு எல்லாரையும் கலாய்ச்சுக்கோங்க. ஓ ஏம்மா நம்ம சின்ன அதை சொல்லாமலேயே செய்வா. யோ இப்ப நீ வேற சொல்லிட்டியா? இனிமே நீ வேடிக்கை மட்டும் பாரு. கண்ணு மெய்யாலுமா சொல்லிக்கிற. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆப்பாளிக்கா நான் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு கலாச்சிட்டா என் அண்ணி அண்ணன் அன்ட்டு வரக்கூடாது. சரிதானா? இத பாரு மாமா, அப்பா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஏதோ உன் மாமனாரும் அவரோட மூத்த பையனும் தான் காசுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டு போட்டோம். நீ ஏன் இங்க இருக்கணும்? உன்னோட வேலை என்ன, உன் சம்பளம் என்ன, உன்னோட குடும்ப ஸ்டேட்டஸ் என்ன? அவ்வளோ பெரிய வீட்டை உன் ஒருத்திக்காக தானே கட்டி வச்சிருக்கேன். இப்படி ஒத்த ரூம்ல இருந்துகிட்டு கஷ்டப்படணுமா? மாப்பிள்ள, நீங்க உமாவை அழைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. இனியும் இங்க உட்கார்ந்துகிட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? அதான் அவரே வெளியே போக சொல்லிட்டாருல்ல. இனி அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படி இங்க இருக்க போறீங்க? அவர் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது எனக்கு பெருசா தெரியலப்பா. ஆனா இவரை பார்த்து பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குறவன், ஜால்ரா அடிக்கிறவன் கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாருப்பா. இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு? அட அதெல்லாம் எதுக்குமா? நான் அந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் முன்னாடி நின்னு நீங்க இருந்து பார்த்தவரு. ஆனா உங்களை வந்து அந்த பேச்சு பேசுறாரு. என்ன சம்பாதிக்கிற திமிர்ல ஆடுறேன்னு எப்படி சொல்லலாம்? இதோ என் புருஷன் என் மேல அன்பா பாசமா இருக்கிறதுனால எனக்கு காஃபி போட்டு தராரு, என் ட்ரெஸ் அயன் பண்ணி தராரு, என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றாரு. இது என்ன ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? இப்படி மகனும் மருமகளும் ஒன்னா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாம அத பார்த்து பொறாமையில 4 பேர் முன்னாடி சொல்லி காட்டுறாரு. நான் சம்பாதிக்கிறேன் தான், நான் சம்பாரிச்ச காசை தானே நான் செலவு பண்றேன், அதை திமிருன்னு சொல்லுவாரா? நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துல ஸ்டேஷன்ல பணம் கட்டாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் ஜெயில கட்டம் போட்ட சட்டையோட களி தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த நன்றிய மறந்துட்டு இன்னைக்கு நடு வீட்டுல உட்கார்ந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. இதுல டேப் எடுத்து கோடு வேற. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க அப்பா எனக்காக ஸ்டேஷன்ல வச்சு கொடுத்தாரு. ஏன் அவரோட மூத்த பையன் அவர் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தாரா? அவர் அப்பாவியே காசு எடுத்திருந்தா கொடுத்துருப்பான்னு கேட்டு திருட்டு பட்டம் கட்டினாரு. இல்ல அந்த குப்பத்தை ராணி தான் வந்து கொடுத்தாளா? அதுலயும் ஒருத்தி இவர் என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்தாரோ அண்ணியோட ஓடி போனவதான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு போன் கூட இல்ல. அவருக்கு காசு பணம் எப்ப தேவைப்பட்டாலும் கொடுத்து உதவுனது 2 பேர் தான். ஒண்ணுன்னா இன்னொன்னு நீங்க. அவரோட அண்ணன் ஃப்ரெண்டுன்னு எவனும் வந்தது கிடையாது. எப்போ எந்த உதவினாலும் முதல்ல வந்து நின்னது நீங்க. நீங்க மட்டும்தான். ஆனா அதெல்லாம் சுலபமா மறந்துட்டு இன்னைக்கு நம்மள எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு. இவ்ளோ விவரமா வியாக்கியானமா நீங்களும் பேசிட்டீங்கல்ல, அதனாலதான் நானும் கேட்டேன். நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடு, நீ என் அப்பா கிட்ட வாங்கினது திருப்பி கொடுன்னு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றது? நான் என் புருஷனை கூப்பிட்டு வெளியில போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்பா. உமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுமா. எனக்கு என்னமோ இந்த சூழ்நிலையில நீயும் மாப்பிளையும் இங்க இருக்க வேணான்னு தோணுது. அங்க நம்ம வீட்லயே வந்து இருக்க வேணாம். அப்படி இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். கொஞ்ச நாளைக்கு நீயும் மாப்பிளையும்
தனியா ஒரு வீடு பாத்துருங்க. பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியானதும் மறுபடியும் இங்க வந்துருங்க. என்னடி பேசுற? நம்ம பெத்த பிள்ளை வயிறு எரிஞ்சு போய் கவலையில இருக்கா, அவகிட்ட போய் தனியா போங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்குதான் உன்னை நான் எங்கேயுமே கூட்டு போறதில்ல. மாப்பிள்ள மாமா, வீட்டுல முன்ன இருந்த நிலைமையை விட இப்ப இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தப்பவே ஒரு மாதிரியா தான் இருந்தது. போதா குறைக்கு உங்க தங்கச்சி வேற வந்து டேரா போட்டா. நீங்க இத்தனை நாளா உமாவை நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இனிமேதான் இன்னும் அதிகமா கண்ணும் கருத்துமா உமாவை பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். நானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த விஷயத்தெல்லாம் பேசுறேன்னா அது எதனாலன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மாமா. நீங்க எப்பவும் போல அப்பா அம்மான்னு போய் விழுந்துடாதீங்க. எதை பண்றதா இருந்தாலும் யோசிச்சு உமா கிட்ட கலந்து பேசிக்கிட்டு முடிவு பண்ணுங்க. சரிங்க மாமா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எதுவா இருந்தாலும் அப்பாக்கு ஃபோன் பண்ணுமா? சரிப்பா. டிரைவர் வண்டியோட போயிட்டு வரோம்மா. வா கற்பகம். வரமாப்ல. வரமா வரமாப்ல. சரி. ராஜா, என்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் நான் ஸ்டாப்பா 1 மணி நேரமா பக்கம் பக்கமா ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம கம்முன்னு இருந்துட்டு இப்ப யாரும் இல்லாத நேரத்துல தனியா வந்து என்கிட்ட என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க, நான் என்ன பேசணும்? அப்பா ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டாருடா. அதுவும் நீங்க பண்ணது தப்புங்கிறதுனாலதான் அப்படி பேசிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்கடா. போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற வழிய பார்க்கலாம்டா. உங்க அப்பா உங்களை ஏத்துக்குவாரு. என்ன சொன்னீங்க? மன்னிப்பா? யார்கிட்ட கேக்குறது? அவர் 4 பேர் முன்னால வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காருமா. நியாயத்துக்கு சொல்லணும்னா அவர் தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்னமோ எங்களை போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. என்னடா சொல்ற? அப்பா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் கேட்க கூடாதா? அவர் தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த வீடு முழுக போகுதுன்னு என் முன்னால வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நானும் ரவிய மாதிரியே கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? பேங்க்காரன் வந்து வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிருப்பான். நீங்க நடு ரோட்டுக்கு வந்து போறதுக்கு இடம் இல்லாம நின்னு இருப்பீங்க. என் காசை வச்சு இந்த வீட்டை நான் காப்பாத்தி விட்டேன்ல, அதுக்கு நன்றி கடனாதான் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய 5000 ஏக்கருக்கு சொந்தக்காரர் ஜமீன் மாதிரி எங்களை என்னமோ பார்த்து டேய் வெளியே போங்கடான்றாரு. அதுக்கு யாரு காரணம்? இந்த வீட்டை மீட்டு கொடுத்த நான் தான் காரணம். என்ன பாக்குறீங்க? இவரை நம்பி இந்த காலத்துல எவனாவது 7.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பானா? ஆனா நான் கொடுத்தேன். வெளியில மார்க்கெட்ல என்ன ரேட் போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் 5%, 6%, ஏன் 10% வட்டின்னு அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் அப்படி எவ்வளவு கேட்டேன்? நியாயமா 3% வட்டி தானே கேட்டேன். அதுவும் நான் சொந்தமா உழைச்ச காசுக்கு. அதுக்கு வட்டி கேட்டதுல என்னமா தப்பு? நம்ம புள்ள நமக்காக இவ்வளவு பண்றானேன்னு அது கூட அவருக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? அது கூட புரியாம அப்படி என்னமோ பெருசா செலுத்துக்கிட்டு நிக்கிறாரு. டேய் ராஜா, இது உன்னோட வீடுடா. அவர் உன்னோட அப்பா. பெத்த அப்பாவுக்கு இந்த வீட்டை அடமானம் புடிச்சு பணம் கொடுத்தியடா.
அது உனக்கு தப்பா தெரியலையா? அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லும்போது உங்களுக்கு தப்பா தெரியல? அன்னைக்கு முள்ளங்கி பத்தையாட்டம் 7.5 லட்சம் ரூபாய சும்மா தூக்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்ன இருக்கும்? என் கையில வீட்டு பத்திரம் இருக்கும் போதே அவர் வாயில இந்த பேச்சு வருதே. இதே நான் ஒண்ணு இல்லாம சும்மா கொடுத்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? இன்னும் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். என் அருமை அவருக்கு தெரியாது. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாரு. ரிட்டையர் ஆகி வீட்டுல ஹாயா உட்காந்து ஜாலியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தார்ல, இப்போ தேவையில்லாம என்ன முறைச்சுக்கிட்டு இனி என்ன செஞ்சிடறாருன்னு நானும் பாக்குறேன். இவ்வளவு பேச்சு பேசியிருக்காருல, இனி நான் அவரை விட மாட்டேன். அவர் என்னதான் செய்யறாருன்னு நானும் பாக்குறேன். நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, அவர் தான் வந்து ஒரு நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. நீ என்னடா பேசுற? ச்சே, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? நாங்க உன்னை எப்படியாடா வளர்த்தோம்? ஒரு மனுஷன் தப்பு பண்றதெல்லாம் எல்லாரும் செய்யறதுதான். ஆனா நீ பண்றது தப்புனே உணராம மறந்து போயிருக்கியடா. எப்படிடா உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது? ஐயோ, என்னால தாங்க முடியல ராஜா. உன்னை நான் தான் பெத்தேன்னு சொல்றதுக்கே எனக்கு கூசுதுடா. ஓ, அவர் ஒரு ரவுண்டு ஃபுல்லா முடிச்சு டயர்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரா? நான் பேசும்போது 4-5 பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு, நீ போய் உன்னோட பங்குக்கு அவனை திட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரா? என்னம்மா சாபம் விடணுமா? விடுங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, உருப்படாம போயிடுவ, நாசமா போயிடுவ, உன் புள்ள குட்டிங்க நடுத்தூர்ல வந்து நிக்கும்னு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு விடுங்க. அத சொல்லதானே வந்திருக்கீங்க? என்னம்மா எதுவும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன பேசுறதுன்னு தெரியலப்பா. எல்லாரும் இங்க தானே இருக்க போறோம். பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. நானும் பார்க்க தானே போறேன். என்ன சீதா, இப்பதான் எழுந்தியா? ஆமாங்க. சீதா, 2 கிளாஸ் எடுத்துட்டு வா. உட்காரு சீதா. கையில் ஒரு 40 ரூபாய் இருந்துச்சு, அதான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 டீ நம்ம 2 பேருக்கு மட்டும். இந்தா. தாத்தா. டேய் விஜய், எங்க போற? சொன்னா கேட்க மாட்டியா? என்ன சீதா பார்க்குற? இனிமே இந்த வீட்டில் சந்து பொந்துல இண்டு எடுக்கல இருக்கிற 10 பேரும் டீ குடிச்சாங்களான்னு நீ யோசிக்க வேண்டாம். ஒருத்தருக்கு நாட்டுப்பாலில் ஃபில்டர் காஃபி, இன்னொருத்தருக்கு ப்ரூ காஃபின்னு தனித்தனியாக போட அவசியமே இல்லை. நீ டீ குடிச்சான்னு யோசிச்சா மட்டும் போதும். நான் டீ குடிச்சான்னு யோசிச்சா போதும்.
ஆஹா, டீ அருமையா இருக்குல்ல? என்ன சீதா, டீ ஆறிட போகுது, குடி. மீதி இருந்த 20 ரூபாய என்ன பண்ணன்னு கேட்கவே இல்லையே. எவ்வளவு நாளாச்சு இப்படி சூடா டீ குடிச்சிட்டு கையோட பேப்பர் படிச்சுக்கிட்டே? ரொம்ப நாள் ஆச்சுல. பாட்டி. டேய், என்ன பாட்டி, அப்பா அம்மா கூட தான் பேசல, என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? டேய், நானும் பாக்குறேன். அது என்ன காலகாலத்துல சும்மா பாட்டி பாட்டின்னுகிட்டு? உனக்கு இனிமே தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அதான் இருக்காங்களே. பேசிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. தாத்தாவும் பாட்டியும் உன்னை என்ன அம்மாவை எல்லாரையும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெளியே போடான்னு சொல்லி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இனிமே உனக்கு அப்பா அம்மா மட்டும்தான். பாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது வெறும் சாவித்திரி பாட்டி மட்டும்தான். புரியுதா?